ஆக்டர் கெவின், ஆண்ட்ரியா இவங்க காம்போல இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் மாஸ்க். படம் வொர்த்தா இல்லையா? அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஹெய்ஸ்ட்ட பேஸ் பண்ணது தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் இந்த படத்துக்கு மென்டாரா வொர்க் பண்ணியிருக்காரு. டைரக்டர் விக்ரன் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். அங்கங்க டார்க் காமெடி வச்சிருப்பாங்க. ஆனா இன்டர்வல் சீன் வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மணிய வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டைய போடுவாய்ங்க. வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. சரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நெறைய அந்த சீன்ல இருக்குங்க. ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி இன்ட்ரோல வந்து வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. கவின் இந்த படத்துல ஸ்பையா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாயத்துல ஹெல்ப் பண்ற மாரி அவங்கள வந்து காமிச்சுப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுங்க. கேட் அண்ட் மவுஸ் அதுதான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனாலுமே, செகண்ட் ஹாஃப் இன்டர்வல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, படம் வேற மாதிரி இருக்கும். தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா இன்ட்ரோல ஸ்டார்ட் பண்ணி கிளைமாக்ஸ் வரைக்குமே இந்த படம் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். ஆக்டர் சார்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல அங்கங்க திடீர் திடீர்னு வருவாரு. எதுக்குடா இவர் வரப்போறாரு அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஆனா ஒரு தரமான சம்பவம் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. இந்த படத்த வெற்றிமாறன், நெல்சன் இவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாரி தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் ஸ்டைல்ல ஒரு மெசேஜ் ஒண்ணு இருக்கும். நம்ம நெல்சன் ஸ்டைல்ல படம் ஃபுல்லா அங்கங்க டார்க் காமெடி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த டார்க் காமெடி வொர்க் அவுட் ஆகாம போயிருந்திருக்கலாம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்ல இருக்குங்க. இது மட்டும் இல்லாம கவின சுத்தி நெறைய கேரக்டர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரமேஷ் திலக், கிங்ஸ்லி இவங்க எல்லாருக்குமே செப்பரேட்டா ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே அங்கங்க கட் ஆயி போயிருது. என்னடா படத்த பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இந்த படத்த மேக் பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்த கண்டிப்பா ஒன் டைம் தியேட்டர்ல போய் பார்க்கலாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரியா வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கவின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் மேன் ஷோன்னே சொல்லலாங்க. அவரோட நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ இந்த படத்துல பக்காவா காமிச்சிருக்காரு. என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் 3 பார்ட் வருது. அதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்ற மாரி தான் தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப ஸ்லோ பண்றதுக்கு இந்த சாங்ஸும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேள இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க மாஸ்க் படத்த பார்த்திருந்தீங்க அப்படின்னா, 5க்கு எவ்வளோ ரேட்டிங் அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. பட்டா